My dear students, this is class 2 maths exercise 10.6ல question number 4 பார்க்க போகிறோம். சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2xy dx plus x square plus 2y square dy equal to 0. இப்போது இந்த டேர்மை மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்டுறேன். பாருங்கள், இதை வந்து நான் இங்கே ஹோல்டு பண்ணுறேன். x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் dy இங்கே ஹோல்டு பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு போனதுன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் 2xy dx. இப்போ இந்த dx dy கடியில் கொண்டு போயிடலாம். dy by dx. இந்த திங்கை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா டிவிஷனுக்கு போயிடும். அதாவது ஏற்கனவே மைனஸ் 2xy இருக்குது, அது கடியில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒய்க்கு பதிலாக vxன்னு சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறேன். இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ dy by dx ஈக்குவல் டு இது uv மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ v சைலண்ட், எக்ஸுக்கு ஒரு 1 வரும். இப்போ எக்ஸ் சைலண்ட், வியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv by dx. இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நவ் இந்த dy by dxக்கு பதிலாக நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸிங் 2 and 3 என்னவும் பாருங்கள். ஸோ dy by dxக்கு பதிலாக v plus x dv by dxன்னு வந்துடும். v plus x dv by dx. இந்த சைடில் y எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நம்ம vx சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மைனஸ் 2x ஒரு vx பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும். 2y ஸ்கொயருக்கு பதிலாக vx to the whole ஸ்கொயர், அதாவது v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டைரெக்டாகவே போட்டுடலாம். இப்போது இந்த v நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போகிறேன். அப்போ இந்த சைடில் எக்ஸ் dv by dx மட்டும் இருக்கும். அந்த சைடில் பாருங்கள், இந்த ரெண்டு எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ காமனாக எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுவிடுவோம். இப்போ மீதி இருக்கிறது வந்து மைனஸ் 2v. கரெக்டாக? ஸோ மைனஸ் 2v ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். அந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துடுறேன். அப்போ இங்கே ஒரு 1 வரும், இங்கே வந்து 2v ஸ்கொயர் வரும். இப்போ இந்த v நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் இல்லையா, அது மைனஸ் வின்னு ஆகிடும். ஓகே, ப்ளஸ் v அந்தாட்ட போயிட்டு மைனஸ் v. இப்போது இந்த ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாமா? காமனாக இருக்குது. தென் எக்ஸ் dv by dx ஈக்குவல் டு இது கடியில் ஒரு 1 போடுவோம். இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் வந்து 1 + 2v ஸ்கொயர் தான். அப்போது எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் நம்ம எழுதணும், அதாவது மைனஸ் 2v. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் வியால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது மைனஸ் v, அதாவது 1 இன்ட்டு மைனஸ் v மைனஸ் v, 2v ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் v மைனஸ் 2v கியூப். ஓகே, தென் x dv by dx ஈக்குவல் டு இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் பாருங்கள். மைனஸ் 2v மைனஸ் 1v ரெண்டையும் சேர்த்து மைனஸ் 3v. அடுத்து ஒரு மைனஸ் 2v கியூப் பை 1 + 2v ஸ்கொயர். ஓகே, நவ் இந்த மைனஸ் நம்ம காமனாக வெளியே எடுத்துருவோம். அடுத்த ஸ்டெப்பில் நல்லா கவனிங்க. x dv by dx ஈக்குவல் டு மைனஸை காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்போது 2v கியூப் ப்ளஸ் 3v பை 1 + 2v ஸ்கொயர். ஓகே, இந்த ஆப்ரேட்டர் வந்து மேலே வரணும் இல்லையா? அப்போ எக்ஸ் டிஎக்ஸை அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆகும்? டிஎக்ஸ் மேலே போயிடும், எக்ஸு கீழே வந்துடும். இந்த மைனஸை வந்து இங்கே வச்சுக்கலாம், இந்த சைடில் வச்சுக்கலாம். இப்போது இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம அந்த சைடு கொண்டு போனால் நியூமரேட்டர் மேலே, இது டினாமினேட்டராக இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ டிவி இங்கே தான் இருக்குது. இப்போ 1 + 2v ஸ்கொயர் மேலே போயிடும், 2v கியூப் ப்ளஸ் 3v வந்து கீழே வந்துடும். 2v கியூப் ப்ளஸ் 3v கீழே வந்தாச்சு. ஓகேவா? நோ ரெண்டு சைட்லையும் இன்டகிரேஷன் பண்ணணும். ஓகே, இன்டகிரேட்டிங் போத் சைட். ஸோ நல்லா கவனிங்க. இன்டகிரேஷன் ஆஃப் 1 + 2v ஸ்கொயர் பை 2v கியூப் ப்ளஸ் 3v dv ஈக்குவல் டு மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம் 1 by x dx. ஓகே, நவ் இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணாமல் இதை நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதாவது இந்த டினாமினேட்டரில் வந்திருக்கிற 2v³ + 3vக்கு பதிலாக நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். அதாவது
t equal to 2v cube plus 3v அப்படின்னு நான் சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறேன். இப்போ டீயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு v. அப்போ dt by dv ஈக்குவல் டு இந்த 3 முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று குறைஞ்சிரும். அப்போ 2 இன்ட்டு 3v ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு விக்கு பதிலாக ஒரு 1 வரும். ஓகே, தென் dt by dv ஈக்குவல் டு 3 2s are 6v ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ ரெண்டு டேர்மில் இருந்தும் 3 காமனாக வெளியெடுக்கலாம். அப்போது dt by dv ஈக்குவல் டு 3 காமனாக வெளியெடுத்த பிறகு 2v ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள் 1 ப்ளஸ் 2v ஸ்கொயர் dv இருக்கா? நல்லா கவனிங்க, நியூமரேட்டரில் இங்கே 1 ப்ளஸ் 2v ஸ்கொயர் dv இருக்குது. ஸோ இந்த 3யே நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அதாவது dt by 3 ஈக்குவல் டு இந்த dv அந்த சைடு கொண்டு போயிட்டோன்னா இதை மாற்றி எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் 2v ஸ்கொயர் dv அந்த சைடு போயிட்டு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இன்ட்டு dv. ஸோ இதுதான் நமக்கு இங்கே தேவையான விஷயம். ஓகே, ஸோ ஆஸ் பர் சப்ஸ்டியூஷன் இங்கே நான் இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாற்றி எழுத போகிறேன். ஸோ இவர் யார் கவனிங்க, t. அப்போது இன்டகிரேஷனாக 1/tன்னு எழுதிடலாமா? தென் 1 ப்ளஸ் 2v ஸ்கொயர் dvக்கு பதிலாக என்ன வரணும்? dt by 3. ஸோ dt by 3 போட்டாச்சு. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த சைடில் மைனஸ் 1/x dx. ஓகேவா? தென் இந்த 1/3 இருக்கு இல்லையா, அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். 1/3 1/t dt ஈக்குவல் டு மைனஸ் 1/x dx. ஓகே, ஸோ இந்த பக்கம் 1/3, இது வந்து 1/t வந்து இருக்கிறதுனால log t. இந்த ஆட்டை இது மைனஸில் இருக்கிறதுனால ஒரு மைனஸ் log x ப்ளஸ் log c. எப்பவுமே இந்த மைனஸ் சிம்பிள் வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த லாகில் இந்த பவர் இருக்கு இல்லையா, இந்த பவர் வந்து டீக்கு பவராக போயிடும். அப்போ log t பவர் 1/3 ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டு லாகை ஒரு லாக் ஆக்கிடலாம். அப்போது log c/x, ஏன்னா இது மைனஸில் இருக்கிறதுனால டிவிஷனுக்கு போயிடும். ஸோ இங்கே உங்களுக்கு நான் அந்த லாக்ரிதம் ரூல் சொல்ல விரும்புகிறேன். a log b அப்படின்னு இருந்ததுன்னா இந்த a வந்து பவராக போயிடும், அதாவது log b பவர் a. இன்னொரு ரூல் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது, அதாவது log a மைனஸ் log b, நடுவில் மைனஸ் சிம்பிள் இருந்ததுன்னா log a by b, அதாவது இந்த b டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ரூல் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போது ரெண்டு சைட்லும் log கேன்சல் ஆகிடும். தென் இந்த 1/3 அப்படின்ற பவரை நான் இந்த சைடு கொண்டு போனேன்னா அது என்ன ஆகும்னா பவர் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அதாவது t ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு மட்டும்தான் நம்ம பவர் அப்ளை பண்ண முடியும். இது வந்து செப்பரேட்டாக நிற்கும், c வந்து செப்பரேட்டாக நிற்கும். அதாவது 1/x பவர் 3 இன்ட்டு c. ஓகே, எப்பவுமே இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம பவர் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம செய்கிற ஒர்க்கு மொத்தமே இந்த எக்ஸுக்காக வேண்டிதான். ஓகே, வேரியபிள். ஓகே, தென் t ஈக்குவல் டு 1/x கியூப். 1க்கு நம்ம பவர் 3 போட்டாலும் 1 தான் இல்லையா, இன்ட்டு c. தென் இப்போ t ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் t. டீக்கு என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்தோம் கவனிங்க, 2v கியூப் ப்ளஸ் 3v. ஓகே, டீக்கு பதிலாக 2v கியூப் ப்ளஸ் 3v போட்டாச்சு. ஈக்குவல் டு 1/x கியூப் இன்ட்டு c. இப்போ இந்த எக்ஸ் கியூபையும் நான் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ எக்ஸ் கியூப் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்போ எக்ஸ் கியூப் இன்ட்டு 2v கியூப் ப்ளஸ் 3v ஈக்குவல் டு c. ஸோ ஃபர்தராக நம்ம வியையும் ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ரீப்ளேஸ் v. விக்கு என்னென்னு சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம், v ஈக்குவல் டு y/x இல்லையா. ஸோ நான் v வந்த இடத்துலனா நான் y/x போட போகிறேன். ஸோ எக்ஸ் கியூப் இன்ட்டு 2, இங்கே கியூப் இருக்கிறதுனால y கியூப் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு y/x ஈக்குவல் டு c. இப்போ நம்ம எக்ஸ் கியூபை உள்ளே கொடுக்க போகிறோம். அப்போது 2x கியூப் y கியூப் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ்
3x cube y by x equal to c. ரைட்? இப்போ எக்ஸ் கியூபுக்கு எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல இங்கே பவர் 1 இங்கே பவர் 3 இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மீந்து நிற்கும். அப்போது 2y cube ப்ளஸ் 3x ஸ்கொயர் y ஈக்குவல் டு c. இதுதான் உங்களோட புக் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.